ஹே காய்ஸ், இன்னைக்கு உங்களுக்காக நான் என்ன படம் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அனிமேஷன் மூவிங்க. இந்த படத்தோட எண்டில் கண்டிப்பாக நம்ம எல்லாரோட கண்லேயும் ஒரு சொட்டு கண்ணீர் வந்து இருக்கக்கூடிய அளவுக்கு ஒரு சீன் வந்து இருக்குது. அதையும் இந்த படத்தோட எண்டில் நம்ம பார்க்கலாம். இந்த படத்தோட ஒன்லைன் சொல்லணும் அப்படின்னா, கடலுக்குள்ளே மீனாக வாழக்கூடிய ஒரு உயிரினம் கடலுக்கு மேலே கரைக்கு வந்ததுமே மனுஷங்களாக உருமாறிடும். அந்த மாதிரி ரெண்டு பேர் வந்து உருமாறி இந்த உலகத்தில் வாழணும்னு ஆசைப்படுறாங்க. அப்படி வாழணும்னு ஆசைப்படும் போது அவங்களுடைய அப்பா அம்மாவும் இல்லை கடலுக்கு மேலே மனுஷங்களாக இருக்கக்கூடியவங்களும் அவங்கள ஏற்றுக்கிறாங்களா, கடைசியில் என்ன ஆச்சு அவங்களுக்கு அப்படின்னு நம்ம ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக பார்க்க போகிறோம். அப்படி நமக்கு நல்ல பெஸ்ட்டான கதையை சொன்ன படம் தான் லூகா அப்படிங்கிற இந்த ஒரு அனிமேஷன் மூவி. இந்த படம் முழுக்க முழுக்க இட்டாலியில் இருக்கக்கூடிய போர்ட்டரேசோ அப்படிங்கிற ஒரு இடத்துல வச்சு தான் இந்த படம் வந்து நகருது. ஸோ இந்த படத்தை நம்ம கொஞ்சம் டீட்டெயில்டாக நம்ம பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு இந்த படம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான படம் வந்து நம்மளோட சேனலில் அப்கமிங் வரப்போகுது. ஸோ படத்தோட ஸ்டார்டிங் சீனில் பார்த்தீங்கன்னா கடலுக்கு அடியில் ஒரு சீனை வந்து காட்டுறாங்க. கடலுக்கு அடியில் அப்படிங்கும்போது கண்டிப்பாக நிறைய மீன்கள் எல்லாமே இருக்கும். அப்போது கடலுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு போட்டில் நம்மளுடைய ஃபிஷர்மேன்ஸ் வந்து ஃபிஷ் பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி போய்கிட்டு இருக்காங்க. அப்படி போகும்போது ஒரு மிகப்பெரிய அலை வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த போட்டில் இருக்கக்கூடிய சில விஷயங்களை வந்து தட்டுப்படுது. அப்படி தட்டுப்படும் போது இது வந்து அலை தான் அப்படின்னு யோசிக்கிறாங்க. ஆனால் அடியில் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி அவங்க வந்து என்ன சொல்லுவாங்கன்னா கடல் ராட்சசங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ அப்படி சொல்லும்போது ஒரு சின்ன வால் மட்டும் தெரியும். ஸோ இப்படி வால் தெரியும் போது கடல் ராட்சசங்க வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கப்பலை வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாக வந்து வளைச்சி கரைக்கு கொண்டு போயிடுவாங்க. அப்படி போகும்போது அந்த கப்பலுக்குள்ளே இருக்கக்கூடிய சில பொருட்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா கடலுக்குள்ளே வந்து விழுந்துடும். ஸோ அப்படி அந்த பொருட்களை விழுறதை காட்டிக்கிட்டே பார்த்திங்கன்னா நமக்கு நம்ம படத்தோட ஹீரோவை காட்டுவாங்க. நம்ம படத்தோட ஹீரோ தான் லூகா. ஸோ அதனால தான் இந்த படத்துக்குமே லூகா அப்படின்னு சொல்லி பேர் வச்சுருக்காங்க. நம்ம படத்தோட ஹீரோ லூகா என்ன பண்ணுவார் அப்படின்னா மீன்களை மேய்க்கிறது தான் அவரோட பெரிய வேலையே. ஸோ மீன்களை டெய்லி கடலுக்குள்ளே கொண்டு போயிட்டு அங்கே வந்து மீன்களுக்கு உண்டான உணவெல்லாம் கொடுத்து திரும்பவும் அவருடைய அந்த வீட்டுக்கே வந்து அந்த மீன்களை கொண்டு வந்துடணும். அதுதான் அவருக்கான டெய்லி ஒர்க்காகவே வச்சுருப்பார். நம்மளுடைய லூகாக்கு ஒரு சின்ன ஃபேமிலியும் இருக்குது. அப்பா, அம்மா, அப்புறம் ஒரு பாட்டியும் இருப்பாங்க. ஸோ இதுதான் நம்மளுடைய ஹீரோ லூகாவோட ஃபேமிலி. ஸோ டெய்லி இந்த மாதிரி வந்து மீன்களை மேய்க்க கொண்டு போகும்போது ஒரு நாள் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அங்கே மீன்களை மேய்க்கிற இடத்துல ஒரு சின்ன பொருள் வந்து நம்ம ஹீரோவோட கண்ணுக்கு லூகாவோட கண்ணுக்கு தெரியுது. ஸோ லூகா என்ன பண்ணுறான் அப்படின்னா போய் பார்க்குறான். போய் பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் தூரத்தில் இன்னொரு பொருள் இருக்குது. ஸோ அதையும் எடுத்துகிட்டு போகும்போது பார்த்திங்க அப்படின்னா திடீர்னு பின்னாடி ஒரு மர்ம உடை போட்டு ஒரு மனுஷன் வந்து லூகாவை அட்டாக் பண்ணுற மாதிரி வந்துக்கிட்டு இருக்கான். அப்படி வந்துக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு நின்றுட்டு நான் ஒன்றும் மனுஷன் கிடையாது, நானும் உன்ன மாதிரி தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். அப்படி சொல்லும்போது தான் தெரியும் நான் லூகா அப்படின்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் ஆகிக்கிறான். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆல்பர்ட்டோ. ஸோ ரெண்டு பேரும் வந்து இன்ட்ரடியூஸ் ஆகிக்கிறாங்க, லூகா ஆல்பர்ட்டோ அப்படிங்கிறதுலாம் சொல்லிக்கிறாங்க. ஸோ நீ எங்கே இருக்க அப்படின்னு சொல்லி லூகா வந்து ஆல்பர்ட்டோவை பார்த்து கேட்குறான். நான் வந்து கரைக்கு மேலே தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன், எனக்கு எங்கள் அப்பாவும் நானும் இருக்கோம் அப்படின்னு வந்து சொல்கிறான். ஸோ நீ வரியா என் கூட அப்படின்னு சொல்லிட்டு ஆல்பர்ட்டோ பார்த்திங்க அப்படின்னா லூகாவை பார்த்து கேட்குறான். அப்போது அதுக்கு லூக்கா பார்த்திங்க அப்படின்னா இல்லை எங்கள் அம்மா என்னை தேடுவாங்க, நான் வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி போகிறான். ஸோ இருந்தாலும் அவனுடைய அந்த ஸ்டிக்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஆல்பர்ட்டோ பார்த்திங்கன்னா கரைக்கு கொண்டு போயிடுவான். ஸோ அதை வாங்கிறதுக்காக கரை வரைக்கும் போயிட்டு அந்த ஸ்டிக்கை மட்டும் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துடுவான். ஸோ நைட்டு ஃபுல்லாக பார்த்திங்கன்னா நம்மளுடைய லூக்காக்கு அதே மாதிரியான எண்ணங்கள் தான் மைண்டில் வந்து ஓடிக்கிட்டு இருக்கும். ஸோ அப்படி ஓடிக்கிட்டே இருக்கும்போது அடுத்த நாள் நம்ம வந்து கரைக்கு மேலே போகலாமா, ஏன்னா கரைக்கு மேலே போனால் தான் மனுஷங்களாக மாற முடியும். கடலுக்குள்ளே தண்ணி படும்போது மீனாக மாறிடுவான், தண்ணி படாமல் இருக்கும்போது நம்ம மனுஷங்களாக மாறிடலாம், சரி போகலாமான்னு சொல்லிட்டு அந்த கரைக்கு பக்கம் வந்து நம்மளுடைய லூக்கா பார்த்திங்கன்னா ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்பான். ஆனால் லூக்காவால் வந்து போக முடியாது. கடைசியாக சரி போகலாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப ட்ரை பண்ணும்போது நமக்கு பின்னாடி பார்த்திங்க அப்படின்னா ஆல்பர்ட்டோ என்ன ரொம்ப ட்ரை பண்ணிகிட்ருக்கியா, அடவா அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி இழுத்து மேலே தரையில் போட்டுருவான். ஸோ தண்ணி இல்லாத போது நம்ம ஆள் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் டைமாக வந்து மனுஷங்களாக மாறுறான். ஸோ மனுஷங்களாக மாறினதுக்கப்புறம் ரெண்டு பேரும் வந்துட்டு எப்படி நடக்கிறது அப்படின்னு சொல்லி கற்றுக் கொடுக்குறாங்க. ஸோ இப்படி தான் தரையில் நடக்கணும், ஸோ வால் இருக்கிற மாதிரி தான் இருக்கும், அதெல்லாமே கண்ட்ரோல் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு ஆல்பர்ட்டோ வந்து பார்த்திங்கன்னா டீச் பண்ணுறான் நம்ம லூகாக்கு. ஏன்னா ரொம்ப வருஷமாக வந்து ஆல்பர்ட்டோ கரையில் தான் வாழ்ந்துக்கிட்டு இருப்பான். எப்பயாவது இந்த மாதிரி பொருட்கள் எடுக்கணும்னா மட்டும்தான் கரைக்குள்ளே அதாவது கடலுக்குள்ளே வருவான். ஸோ அப்படி இருக்கும்போது நான் இங்கே தான் வாழ்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு இடம் இருக்குது, அதுக்கு மொட்டை மாடிக்கு கூட்டிகிட்டு போகிறான். ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பொருட்கள் எல்லாமே ஆல்பர்ட்டோ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கடலுக்குள்ளே இருக்கக்கூடிய பொருட்களை சேகரித்து வைக்கக்கூடிய ஒரு இடமாகவும் அவன் தங்கக்கூடிய இடமாகவும் ஒன்று இருக்குது. ஸோ அங்கே பார்த்திங்க அப்படின்னா பார்க்குறான்,
இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய ஒரு விஷயமா நடக்கும். அதாவது நம்ம லூக்காக்கு அந்த மாதிரி பொருட்களை அவன் வாழ்க்கையில் என்றைக்குமே பார்த்துருக்க மாட்டான். அப்படி பார்க்கும்போது ஒரு சாங் கேட்குற ஒரு டேப் வந்து இருக்கும், அதை வந்து ரெடி பண்ணுவான். ஸோ அப்படி சாங்கை கேட்டுக்கிட்டே முன்னாடி பார்க்கும்போது ஒரு மிகப்பெரிய விஷயம் அவன் கண்ணுக்கு தென்படும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வெஸ்பா அப்படிங்கிற அந்த ஸ்கூட்டரை வந்து வால் போஸ்டராக வந்து அந்த ரூமில் பார்க்கும்போது செம்மையாக ஒரு கனவு உலகத்துக்கே நம்ம லூக்கா வந்து போயிடுவான். அந்த வெஸ்பாவை எடுத்துக்கிட்டு ஊர் ஃபுல்லாக நம்ம சுற்றுற மாதிரியும், ஸோ அவனும் ஆல்பர்ட்டும் பார்த்திங்கன்னா வேர்ல்டு ஃபுல்லாக அந்த வெஸ்பாலேயே சுற்றுற மாதிரியும் அவனுக்கு வந்து ஆசை இருக்கும். ஸோ அதை தான் ஆல்பர்ட்டும் சொல்லுவான், நம்ம வந்துட்டு இந்த மாதிரி வெஸ்பா வந்து சூப்பராக இருக்கும், இந்த வெஸ்பா கிடச்சா உலகம் ஃபுல்லாக நம்ம சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் இந்த மாதிரி வெஸ்பாவை நம்மளே இங்கே ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நிறைய பொருட்களை வச்சு ரெடி பண்ணுவாங்க. ரெடி பண்ணதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு டைம் ஆச்சு, எங்கள் அம்மா தேடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு லூக்கா திரும்பவும் கடலுக்குள்ளேயே போயிடுறான். ஸோ அடுத்த நாள் காலையில் பார்த்தீங்க அப்படின்னா லூக்காவும் ஆல்பர்ட்டும் வந்துட்டு அவங்க ரெடி பண்ண அந்த வெஸ்பா அப்படிங்கிற அந்த ஒரு சைக்கிள், அதாவது அவங்க ரெடி பண்ணது சைக்கிள் மாதிரி தான் இருக்கும். ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு கரைக்கு வந்துட்டு அதை வந்து டெஸ்ட் ரன் பண்ண பார்ப்பாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது எல்லாமே வந்துட்டு கலண்டு போகும். ஸோ மேலே இருந்து அவங்க கீழே வரும்போது தண்ணிக்குள்ளே வந்து எகிரி விழணும், அதுதான் அவங்களுடைய அந்த ஒரு மிகப்பெரிய ஒரு நோக்கமாக வச்சுருப்பாங்க. அப்படி வரும்போது எல்லாமே கலண்டு விழுந்துடும். அது ஒரு ஹாப்பியாக ஃபன்னான சுச்சுவேஷனாக காட்டுறாங்க. அப்புறம் லூக்காவும் ஆல்பர்ட்டும் மொட்டை மாடியில் ஃபயரிங் பக்கத்தில் கேம்ப் ஃபயரிங்லாம் போட்டுக்கிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி வந்து எங்கள் அப்பாவும் நானும் தான் அங்கே இருக்கோம், நான் வந்து கடலுக்குள்ளே எங்கள் ஃபேமிலியோடு இருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே ஷேர் பண்ணிக்கிறாங்க. அப்புறம் அன்னைக்கு நைட்டும் ரொம்பவே லேட் ஆனதுனால கடலுக்குள்ளே போயிடுறான் நம்ம லூக்கா. ஸோ இந்த விஷயம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இவன் கரைக்கு மேலே போகிறான் அப்படிங்கிற விஷயத்த எப்படியோ வந்து இவங்க அப்பாவும் அம்மாவும் பார்த்திங்கன்னா கண்டுபிடிச்சிருவாங்க. ஸோ இதை கண்டுபிடிச்சதுனால அவங்க அப்பாவோட தம்பி, அவர் வந்து ரொம்ப ஆழ்கடலில் இருப்பார், அவருக்கு வந்து எக்ஸ்ரே அங்கிள் அப்படின்னு சொல்லி பேர் வச்சுருப்பாங்க. ஸோ அந்த எக்ஸ்ரே அங்கிள் என்ன பண்ணுவார் அப்படின்னா கடலுக்குள்ளே நம்ம லூக்காவை கூட்டிகிட்டு போயிடலாம், ஸோ நீ ஆள் கடலுக்கு வந்துட்டு அப்படின்னா இந்த மாதிரிலாம் இவன் கடலுக்கு மேலெலாம் போக மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு லூக்காவை ஆள் கடலுக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்காக நம்ம எக்ஸ்ரே அங்கிளும் அங்கே வந்துடுவார். ஸோ இதனால் வீட்டில் கோச்சிக்கிட்டு நம்ம லூக்கா பார்த்தீங்கன்னா ஆல்பர்ட்டோ கிட்டேயே வந்து போயிடுவான். ஸோ இந்த மாதிரி ஆல்பர்ட்டோ கிட்ட வந்து சொல்லும்போது என்னை கடலுக்கு அடியில் கூட்டிகிட்டு போகிறதுக்கு எக்ஸ்ரே அங்கிள் வந்துட்டார், நான் போக மாட்டேன், திரும்பவும் வீட்டுக்கு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி சண்டை போட்டுக்கிட்டு இருப்பான். அப்படி இருக்கும்போது ஆல்பர்ட்டோ ஒரு ஐடியா கொடுக்குறான். சரி இங்கேயே இருந்துறேன் அப்படின்னு சொல்லி கேட்பான். பட் இங்கே இருந்தால் எங்கள் அப்பா அம்மா தேடி வந்துருவாங்க அப்படின்னு சொல்லும்போது சரி ஆல்பர்ட் என்ன சொல்கிறான், இங்கே இருந்தால் தானே வருவாங்க, நம்ம அந்த கிராமத்துக்கு போயிட்டோன்னா வருவாங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஸோ ஐடியாவும் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஹாப்பியாக அந்த கிராமத்துக்கும் போயிடுறாங்க. அந்த கிராமத்துக்கு போனதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா அவங்க அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள், கிராமம் எப்படி இருக்கும், அங்கே நிறைய பேர் விளையாடிட்டு இருப்பாங்க, அதெல்லாம் பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு பெரிய ஆச்சரியமாக இருக்கும். இல்லை நம்மளால் இங்கே இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு லூக்கா சொல்லுவான், நம்ம போயிடலாம் ஆல்பர்ட்டோ அப்படின்னு சொல்லும்போது இல்லை நம்ம இங்கே தான் இருக்க போகிறோம் அப்படின்னு சொல்லுவோம், இல்லை நம்ம போய் தான் ஆகணும் அப்படின்னு சொல்லும்போது ஒரு கேரக்டரை வந்து காட்டுறாங்க, எர்குலே அப்படிங்கிற ஒரு நியூ கேரக்டர். அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா அவங்களுடைய ட்ரீம் பைக்கான அவங்களுடைய ட்ரீமான வெஸ்பாவில் வந்து வேகமாக வந்துக்கிட்டு இருப்பான். இது ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஆச்சரியமாக பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ அவன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஊரில் நடக்கக்கூடிய போர்ட்டரோசோ கப் அப்படிங்கிற ரேஸ், சைக்கிள் ரேஸில் அவன் தான் எல்லா வருஷமும் வந்து நம்பர் 1 வரான் அப்படின்றதுனால அவன் ரொம்பவே தெனாவட்டாக வந்து சுற்றிக்கிட்டு இருப்பான். ஸோ அவங்ககிட்ட அந்த வெஸ்பா வந்து இருக்கும். அதை பார்த்துட்டு நம்மளும் இந்த மாதிரி வெஸ்பா வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருப்பாங்க. அப்போது இன்னொரு கேரக்டரையும் காட்டுறாங்க, ஜூலியா. ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஆல்பர்ட்டோ, லூக்கா அண்ட் ஜூலியா இவங்களுடைய செட்டில் வந்து சேர்ந்துருவாங்க. அதாவது இந்த நம்ம எர்குலே பார்த்தீங்க அப்படின்னா சண்டை போடுவான் லூக்கா ஆல்பர்ட்டோ கிட்ட. ஸோ அப்படி நீங்கள் எல்லாரும் புதுசாக இருக்கீங்களே எந்த ஊர் அப்படின்லாம் கேட்டுட்டு இருக்கும்போது நம்ம ஜூலியா வந்து இவங்களை 2 பேரையும் காப்பாற்றி இவன் வந்து இப்படி தான் இருப்பான், எல்லா வருஷமும் இவன் தான் வந்து இந்த போர்ட்டரோசோ கப்பில் வின் பண்ணிகிட்டு இருக்கான், அதனால் ரொம்ப தெனாவட்டு அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம ஜூலியா இவங்ககிட்ட சொல்லிக்கிட்டே இருக்க. நீங்கள் எதுக்காக இங்கே வந்திருக்கீங்க அப்படின்லாம் கேட்பா. அப்போ நம்ம ஆல்பர்ட்டோவும் லூக்காவும் பார்த்தீங்கன்னா நாங்களும் ரேஸுக்கு தான் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் சொல்லும்போது ஓகே நம்ம பார்க்கலாம், ரேஸில் பார்க்கலான்னு சொல்லிட்டு ஜூலியா போவோம். அப்போ ஆல்பர்ட்டோவும் லூக்காவும் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்கன்னா நம்ம ஏன் ஒரு டீமாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அப்புறம் ஜூலியா கிட்ட போவா. ஜூலியா என்ன மாதிரியான பொண்ணு அப்படின்னா ஜூலியா வந்து வெளியூரில் படிச்சுட்டு இருப்பா, ஜெனீவாவில் வந்து படிச்சுட்டு இருப்பா. ஹாலிடேக்கு அவங்க அப்பா இருக்கக்கூடிய இந்த போர்ட்டரோசோ அப்படிங்கிற இந்த இட்டாலிக்கு வந்து வருவாள். ஸோ அந்த மாதிரி லீவில் வந்துட்டு இருக்கும்போது தான் இந்த ஊரில் பார்த்தீங்க அப்படின்னா போர்ட்டரோசோ கப் அப்படிங்கிற ஒரு போட்டி வந்து நடக்கும், அந்த கப்புக்கான போட்டி. ஸோ சைக்கிள் போட்டியில் இந்த வருஷம்
நான் தான் வின் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜூலியாவும் சொல்லுவாள். இந்த மாதிரியான கான்வர்சேஷன்லாம் போய்கிட்டு இருக்கும்போது சரி நம்ம 3 பேரும் ஏன் ஒரு டீமாக இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி வந்து ஆல்பர்ட்டோ வந்து கேட்பான். ஸோ ஆல்பர்ட்டோ கேட்கும்போது சொல்கிறதெல்லாம் நல்லா தான் இருக்குது, பட் உங்களுக்கு என்ன மாதிரி டேலண்ட் இருக்குன்னு நான் தெரிஞ்சுக்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு ஜூலியா கேட்பா. ஸோ அப்போ வந்து இந்த போர்ட்டோரோசோ கப்பில் வின் பண்ணணும் அப்படின்னா 3 செக்மெண்ட்டில் வந்து போட்டி நடக்கும். ஒன்று ஸ்விம்மிங், ரெண்டாவது பார்த்திங்கன்னா நூடுல்ஸ் வந்து ரொம்பவே சாப்பிட்ணும், சாப்பிட்டதுக்கு அப்புறமா சைக்கிள் எடுத்துகிட்டு அவங்க கொடுக்கக்கூடிய அந்த டிஸ்டன்ஸ் வந்து போகணும் அப்படிங்கிறது தான். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம லூக்காக்கு வந்து சைக்கிள் ஓட்டுற பயிற்சி. ஸோ லூக்காக்கு வந்து இதுக்கு முன்னாடி சைக்கிளே பார்த்துருக்க மாட்டான், அதுக்கான ட்ரைனிங் எல்லாமே இருக்குது. ஸோ அப்படி ஓட்டும்போது சரி உங்ககிட்ட இருக்கக்கூடிய இந்த வேகம் எங்கிட்டையும் இருக்குது, எங்கிட்ட இருக்கக்கூடிய வேகம் உங்ககிட்டையும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டயலாக்லாம் பேசிட்டு நம்ம 3 பேரும் ஒரு டீமாக ஃபார்ம் ஆகிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு அவங்க அப்பாட்டெல்லாம் இவங்களும் வந்து என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி போகிற ரிசர்வ் கப்பில் வந்து கலந்துக்கிறதுக்காக வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது பணம் கட்டணும், ஸோ என்ட்ரன்ஸ் ஃபீஸ் கட்டணும். ஸோ அந்த மாதிரி என்ட்ரன்ஸ் ஃபீஸ் கட்டுறதுக்கு காசு இல்லையாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜூலியாவோட அப்பா சொல்லுவார். அப்படி சொல்லும்போது பார்த்திங்க அப்படின்னா நான் மீன் கடையில் வந்து நான் 2 ஷிஃப்ட் வேலை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜூலியா சொல்லுவாள். மீனே வலையில் மாட்ட மாட்டேங்குதும்மா, மீனே இல்லாத கடையில் எப்படிமா 2 ஷிஃப்ட் வேலை பார்ப்பா அப்படின்னு வந்து அவங்க அப்பா சொல்லுவார். அதுக்கு வந்துட்டு நம்ம லூக்காவும் ஆல்பர்ட்டாவும் தான் நம்ம கடலை கடையிலே சுற்றிட்டு இருந்தாலச்சு எங்களுக்கு மீனை பற்றி நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு மீன் பிடிக்கிறதுக்கு நம்ம ஆல்பர்ட்டாவும் லூக்காவையும் அவங்க அப்பா வந்து கூட்டிகிட்டு போவார். அப்படி கூட்டிகிட்டு போகும்போது மிகப்பெரிய அளவுக்கு மீனை பிடிச்சிட்டு வந்துடுவாங்க. மீனை பிடிச்சிட்டு வந்ததுக்கப்புறமா நம்ம ஆளுங்க போயிட்டு சைன் பண்ணிடுவாங்க. இந்த மாதிரி போர்ட்டோரோசோ கப் ரேஸுக்கு வந்து நாங்கள் 3 பேரும் டீமாக வந்து களத்தில் இறங்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பேரை கொடுத்துருவாங்க. அந்த பேர் கொடுத்துற இடத்துலையுமே வந்து நம்ம தலைவர் இருப்பார். யாருன்னா நம்ம ஹெர்குலே என்ன சொல்லுவார் அப்படின்னா இந்த வருஷமும் நீங்கள் தோக்க தான் போகிறீங்க, எதுக்கு வந்துட்டு வீணாக பணத்தை வேஸ்ட் பண்ணுறீங்க, பணத்தை வாங்கிட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்லுவான். ஸோ அதுக்கு நம்ம லூக்கா என்ன சொல்லுவான் அப்படின்னா அவன் நம்ம ஹெர்குலேயோட மீஸ் சின்னதாக இருக்கும், அதை பார்த்துட்டு இந்த மாதிரி கடலை கடியில் கேட்ஃபிஷ் அப்படின்னு இருக்கும், ஸோ அந்த கேட்ஃபிஷ் மாதிரியே இருக்குது உன் மீஸ் அப்படின்லாம் கலாச்சி விட்ருவாப்புல. ஸோ அப்படி கலாச்சி விட்டுரும்போது அது வந்து குப்பையை மட்டும் தான் திங்கும் கேட்ஃபிஷ் அப்படின்லாம் லூக்கா பார்த்தீங்கன்னா இந்த ஹெர்குலே பார்த்து சொல்லிடுவான். அதுக்கு ரொம்பவே கோவம் ஆகிடும் நம்ம ஹெர்குலேக்கு. ஸோ ஹெர்குலேக்கு கோவம் ஆகிட்டதுக்கப்புறம் என்ன பண்ணுவான் அப்படின்னா ஸோ அவனும் போயிடுவான். நம்ம ஆளுகளும் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்துட்டு இதை பற்றி பேசுவாங்க, என்ன மாதிரிலாம் நம்ம வந்துட்டு ட்ரைனிங் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட் நம்மளுடைய லூக்கா பார்த்திங்க அப்படின்னா சைக்கிள் ஓட்டுற பயிற்சி, அப்புறம் நம்ம ஹெர்குலே பார்த்திங்க நம்ம ஆல்பர்ட்டோ பார்த்திங்க அப்படின்னா நூடுல்ஸ் அதிகமாக சாப்பிட்ணும். 3வதாக ஸ்விம்மிங், ஏன்னா ஸ்விம்மிங் இவங்க 2 பேரும் போனால் மீன் அப்படிங்கிறது தெரிஞ்சு போயிடும், கடல் ராட்சசங்க அப்படிங்கிறது தெரிஞ்சு போயிடும். அதனால் ஸ்விம்மிங்கில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஜூலியா, ஆனால் ஜூலியாக்குமே இவங்க 2 பேருமே கடலுக்கடியிலிருந்து வந்தவங்க அப்படிங்கிறது தெரியாது. ஸோ இந்த மாதிரி பயிற்சிகள் வந்து எவ்ரிடே வந்து போய்கிட்டே இருக்கும். அப்படி போய்கிட்டே இருக்கும்போது நம்மளுடைய ஆல்பர்ட்டோக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே அந்த வெஸ்பாவை வின் பண்ணி வாங்கிட்டு நம்ம ஊர் சுற்றணும் அப்படிங்கிறது தான் அவனோட மெயின் எய்மாக இருக்கும். ஆனால் நம்மளுடைய லூக்கா பார்த்திங்க அப்படின்னா இந்த படிக்கிற விஷயத்தில் இந்த மாதிரி விஷயத்துலாம் கொஞ்சம் ஆர்வமாக இருக்கும். ஜூலியா பார்த்திங்கன்னா படிக்கிற விஷயம் எல்லாமே வந்து லூக்காக்கும் சில விஷயங்களெல்லாம் சொல்லுவாள், ரொம்பவே எக்ஸைட்டிங்காக இருக்கும். ஒரு நாள் அந்த மாதிரி பார்த்திங்கன்னா பேசிகிட்டு இருக்கும்போது வானத்தில் பெருசாக நைட்டில் இருக்குது, அது என்ன அப்படின்னு கேட்கும்போது லூக்கா வந்து மீன் அப்படின்னு சொல்லுவான். ஆனால் அது மீன் கிடையாது, இந்த மாதிரி அதுக்கு பேர் வந்து மூன், இந்த மாதிரி நைட்டில் வரும் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் இன்ட்ரெஸ்டிங்காக லூக்காவும் ஜூலியாவும் பேசுகிற மாதிரியான கான்வர்சேஷன் சூப்பராக இருக்கும். அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா ஆல்பர்ட்டோவும் ஜூலியாவும் பார்த்திங்க அப்படின்னா பேசுவாங்க. இந்த மாதிரி அவனுக்கு வந்து இந்த மாதிரி படிக்கிறதுலாம் இன்ட்ரெஸ்ட் கிடையாது, நாங்கள் 2 பேரும் வெஸ்பாவை வாங்கிட்டு ஊர் சுற்றணும், அதுதான் எங்களுடைய எய்மாக இருக்குது அப்படின்லாம் பேசிகிட்டு இருப்பாங்க. ஸோ அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு சின்ன சண்டை வந்துடும் லூக்காக்கும் ஆல்பர்ட்டோக்கும். அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சைக்கிளில் வேகமாக போயிட்டு கரையில் விழுந்துருவாங்க. கரையில் விழுந்ததுக்கப்புறமா ஆல்பர்ட்டோவை பார்த்து நம்ம லூக்கா வந்து இனிமேல் நான் வந்துட்டு உங்க கூட சேர மாட்டேன், நான் வந்து படிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லுவான். உடனே நம்ம ஆல்பர்ட்டோக்கு கோச்சிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம ஜூலியா அந்த கரைக்கு வந்துடுவா. ஏய் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே தான் இருக்கீங்களா, நான் உங்களை எங்கேயெல்லாம் தேடிட்டு இருந்தேன், இனிமேல் நீங்கள் சைக்கிளை தொடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஜூலியா வந்து சொல்லுவா. அப்படி இருக்கும்போது ஜூலியாவை பார்த்து நம்ம ஆல்பர்ட்டோ கேட்பான், உங்களுடைய ஸ்கூலில் வந்துட்டு எங்களையுமே வந்து சேர்த்துப்பாங்களா அப்படின்னு கேட்கும்போது ஓ நானும் இதை தான் நினச்சேன், சூப்பர் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எல்லாரும் ஜாலியாக இருக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜூலியாவும் சொல்லுவா. ஆனால் அப்போ தான் சொல்லுவான் கடல் ராட்சசங்களை கூட உங்கள் ஸ்கூலில் சேர்த்துப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஆல்பர்ட்டோ கேட்பான். உடனே லூக்கா வேண்டாம் ஆல்பர்ட்டோ அப்படின்னு சொல்லுவான். பட் இருந்தாலும் தண்ணிக்குள்ளே குதிச்சு நான் அவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கடலுக்கடியிலிருந்து வர ராட்சசங்க அப்படின்னு வந்து சொல்லிடுவான். சொன்னதுக்கப்புறமா வந்து நம்ம லூக்கா பார்த்திங்கன்னா
அவன் கடலுக்கடியில் குதிச்ச உடனே ஐயோ ராட்சசன் லூக்கா சொல்லி நம்ம ஆல்பர்ட்டோ மட்டும்தான் கடல் ராட்சசன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி விட்டுருவான். ஸோ அதில் ரொம்பவே மனசு கஷ்டமான ஆல்பர்ட்டோ பார்த்திங்க அப்படின்னா கடலை நீந்திக்கிட்டு அவனுடைய இடத்துல போயிட்டு மேலே போய் உட்காந்து ரொம்பவே சேடாக ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பான் ஆல்பர்ட்டோ. அப்போது நம்ம வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா லூக்காவும் ஜூலியாவும் பேசுவாங்க. நீங்களாம் கடல் ராட்சசங்களா, ஏன் இங்கே வந்துட்டு இந்த இடத்துல நம்மளாம் பார்த்தாங்கன்னா உங்களெல்லாம் கொன்றுவாங்க அப்படின்னு சொல்லி ஜூலியா ரொம்பவே கேஷுவலாக பேசிகிட்டு இருப்பா. இல்லை நானே எல்லாம் பண்ணுறேன், நானே வந்துட்டு ஸ்விம்மிங் பண்ணுறேன், நான் சாப்பிட்றேன், நான் சைக்கிள் ஓட்டுறேன், நீ ஸ்விம்மிங் பண்ணு அப்படின்லாம் லூக்கா சொல்லுவான். இல்லை வேண்டாம் போயிடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜூலியா சொல்லுவாள். அதுக்காக வந்து போயிடுவாங்க. போனதுக்கப்புறம் நம்ம ஆல்பர்ட்டோ மேலே உட்காந்துட்ருப்பான் அவனுடைய வீட்டில். உடனே நம்ம லூக்கா போயிட்டு சமாதானப்படுத்துவான். இல்லை வராத, எங்கள் அப்பா போனதுக்கப்புறம் நான் வந்து இங்கே தனியே தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவான். ரொம்பவே சென்டிமெண்ட்டாக இருக்கும். ஏன்னா அவங்க அப்பா சின்ன வயசுலேயே விட்டுட்டு போயிருப்பாப்புல, அவனாக அந்த பெரிய இடத்துல வந்து ரொம்ப நாளாக தனியாக இருப்பான். அதெல்லாம் கேட்கும்போது லூக்காவுக்கு ரொம்பவே கஷ்டமாக போயிடும். சரி நான் தனியாகவே போய் அந்த போட்டியில் வின் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புவான். உடனே நம்ம ஆல்பர்ட்டோ என்ன சொல்லுவானா, இல்லை வேண்டாம் லூக்கா அப்படின்னு சொல்லுவான். நான் நாளைக்கு வந்து ஒன்று பார்க்குறேன், ஜெயிச்சுட்டு வந்து அப்படின்னு சொல்லிட்டு லூக்கா போவான். அப்படி போகும்போது பார்த்திங்க அப்படின்னா அங்கே போட்டி நடக்கும். ஸோ இந்த பிட்வீன் கேப்பில் நம்ம லூக்காவோட அப்பா அம்மா வந்து இவனை தேட ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இவங்களும் அந்த கிராமத்துக்குலாம் வந்து தேடிட்டு இருப்பாங்க, ஆனால் கிடைக்கவே மாட்டாங்க. அவங்களும் கரைக்கு மேலே வந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக மனுஷங்களாக மாறிடுவாங்க. இந்த மாதிரி ஆல்பர்ட்டோ லூக்கா இவங்க இங்கே தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிகிட்டு இருப்பாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு தெரியாது. ஸோ இவங்க வந்து இந்த போட்டிக்கு தயாராகிட்டு இருக்கான் நம்ம லூக்கா. ஸோ லூக்கா பார்த்திங்கன்னா ஒரு நீச்சல் உடை, அது வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப இரும்பில் இருக்கும். ஏன்னா இவன் தண்ணி பட்டாலே வந்துட்டு ஒரு மீனாக மாறிடுவான் அப்படிங்கிறதுக்காக ரொம்பவே வந்துட்டு பாதுகாப்பாக போயிட்டு வந்து நூடுல்ஸ்லாம் சாப்பிட்டு அந்த சைக்கிள் ரேஸுக்கு போகும்போது மழை வந்துடும். ஸோ மழை வந்ததுக்கப்புறம் நம்மளுடைய ஆல்பர்ட்டோ அங்கே தான் இருப்பான். நம்ம லூக்கா பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல சேஃபாக நிற்பான். ஐயோ இன்னும் கொஞ்சம் நேரம் மழை வராமல் இருந்தால் நம்ம போய் ஜெயிச்சிடலாமே அப்படின்னு சொல்லி யோசிப்பான். அந்த டைமில் நம்ம ஆல்பர்ட்டோ ஓடி வருவான் கொடையை எடுத்துக்கிட்டு. லூக்கா நான் வந்துட்டேன், நீ அங்கேயே இரு அப்படின்னு சொல்லுவான். அந்த நேரத்தில் நம்ம ஹெர்குலே என்ன பண்ணுவான் அப்படின்னா ஓடி போய் அந்த கொடையை தட்டி விட்டுருவான். கொடையை தட்டி விட்ட உடனே நம்ம ஆல்பர்ட்டோ பண்ணுவான், மலையில் நனைஞ்சு ரொம்பவே வந்துட்டு அவன் அந்த மீன் மாதிரி மாறினதுக்கப்புறம் அந்த ஈட்டிலாம் எடுத்துகிட்டு வருவாங்க ஹெர்குலே எல்லாருமே, கடல் ராட்சசம் வந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே அவனை பிடிக்க போகும்போது நம்ம லூக்காக்கும் கோவம் வந்துடும். ஸோ நானும் அவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போட்டிருந்த எல்லாத்தையும் வந்துட்டு மேலே இருந்து அந்த ஹெல்மெட் எல்லாமே கழட்டி போட்டுட்டு நானும் வரேன் உன்னை காப்பாற்றேன்னு சொல்லிட்டு அவங்க 2 பேருமே வந்து ஒரே சைக்கிளில் போட்டி போவாங்க. 2 பேரும் கடல் ராட்சசங்க அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். அப்படி போகும்போது நம்ம ஆல்பர்ட்டோ அண்ட் லூக்காவை அவங்க அப்பா அம்மா பார்த்துருவாங்க. லூக்காவோட அப்பா அம்மா பார்த்துருவாங்க. அப்புறம் அவங்க போனதுக்கப்புறமா வின் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. ஆனால் இவங்க கடல் ராட்சசங்க அப்படிங்கிறதுனால இவங்க வின் வந்து செல்லாகுது அப்படின்லாம் பேசிகிட்டு இருப்பாங்க. பட் அந்த இடத்துல ஜூலியோட அப்பா வந்து இல்லை கடல் ராட்சசங்களாக இருந்தாலும் இவங்க யாருன்னு எனக்கு தெரியும், இவன் லூக்கா, இவன் ஆல்பர்ட்டோ அப்படின்னு வந்து சொல்லுவாப்புல. ஸோ அப்படி பேசும்போது நம்ம ஜூலியா வந்து இவங்க எல்லாரும் என் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஜாலியாக வந்து ஏற்றுப்பாங்க அவங்கள. அதுக்கப்புறமா நம்ம ஜூலியாவோட வீட்டில் ஒரு சின்ன பார்ட்டி மாதிரி இருக்கும், நூடுல்ஸ் எல்லாம் சாப்பிடுவாங்க. கடைசியில் ஜூலியா என்ன சொல்லுவான்னா, கடைசியாக நான் வந்துட்டு ஐயோ எனக்கு டைம் ஆச்சு, நாளைக்கு நான் வந்து ஜெனீவா நான் ஸ்கூலுக்கு போய் ஆகணும் அப்படின்னு சொல்லுவாள். நாங்களும் வந்து இந்த ஜெயிச்ச பணத்தில் இந்த மாதிரி ஒரு வெஸ்பா வாங்கணும்னு சொல்லி வெஸ்பாவும் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துடுவாங்க. வாங்கிட்டு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம லூக்கா ஸ்கூலுக்கு போய் படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம ஆல்பர்ட்டை என்ன பண்ணுவான் அப்படின்னா அந்த வெஸ்பாவை வித்துடுவான். ஆனால் சொல்ல மாட்டான். கடைசியில் ட்ரெயின் ஸ்டேஷன் போனதுக்கப்புறமா எல்லாரும் இந்த மாதிரி வந்து பாய் சொல்லுவாங்க, நம்ம ஜூலியா வந்து ஊருக்கு போகிறான்னு சொல்லிட்டு. அப்படி இருக்கும்போது ஜூலியாவுக்கு பாய் சொல்லிட்டு வா ஆல்பர்ட்டோ நம்ம போயிட்டு அந்த வெஸ்பாவை ரெடி பண்ணி நம்ம ஊர் சுற்றலாம், அதாவது வேர்ல்டு ஃபுல்லாக சுற்றலான்னு லூக்கா சொல்லும்போது, இல்லை லூக்கா இந்த ட்ரெயின் டிக்கெட்டுக்காக நான் வந்து வெஸ்பாவை வித்துட்டேன் அப்படின்னு வந்து சொல்லுவான். ஸோ சொல்லும்போது அவங்க லூக்காவோட ஃபேமிலியில் அப்பா அம்மாலாம் வந்து அவனை வந்துட்டு பத்திரமா இருக்கணும், வாரம் எல்லாமே போடணும், மெயில் பண்ணணும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ லெட்டர்லாம் போடுவியான்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணதுக்கப்புறமா பாய் பாய் சொல்லுவாங்க. அப்படி சொல்லும்போது நம்ம லூக்காவோட பாட்டி சொல்லுவாங்க, இது எல்லாத்துக்கும் காரணமே ஆல்பர்ட்டோ தான், அவன் தான் எல்லாத்தையும் வந்து செஞ்சான் அப்படின்னு சொல்லும்போது ஓடி வந்து கட்டி பிடிச்சிப்பான் நம்ம லூக்கா ஆல்பர்ட்டோவை. சரி வா ஆல்பர்ட்டோ நம்ம போகலாம் அப்படின்னு வந்து சொல்லும்போது, இல்லை லூக்கா நான் உனக்கு மட்டும்தான் டிக்கெட் எடுத்தேன், ஏன்னா வந்துட்டு மசிமோ அங்கிள், அதாவது ஜூலியாவோட அப்பா மசிமோ அங்கிள் இங்கே இருக்க முடியுமான்னு கேட்டுக்கிட்டாரு. ஏன்னா இங்கே அவருக்கு மீன் பிடிக்கிறதுக்கு நான் நிறைய ஹெல்ப் பண்ணுவேன் அதனால் அப்படின்னு சொல்லும்போது ரொம்பவே கஷ்டமாயிடும் லூக்காக்கு. சரி நீ அங்கே போய் படி அப்படின்னு சொல்லி நம்ம ஆல்பர்ட்டோ சொல்லுவான். அப்படி ஆல்பர்ட்டோ சொல்லும்போது, சரி நான் போயிட்டேன்னா நீங்கள் நல்லா இருப்பியா அப்படின்னு நான் எங்கே எப்படி தெரிஞ்சுப்பேன் அப்படின்னு சொல்லி லூக்கா ஒரு வார்த்தை கேட்பான். ஸோ இந்த இடம் பார்த்தீங்கன்னா நான் அந்த மூவிலேயே ரொம்பவே வந்து சென்டிமெண்ட்டாக
பார்த்தா கண்ணில் தண்ணி கண்டிப்பாக வந்துடும் எல்லாருக்கும். ஏன்னா எவ்வளோ தான் ஃப்ரெண்டாக இருந்தாலும் நீங்கள் நல்லா இருக்கியா அப்படிங்கிறத நான் எப்படி தெரிஞ்சுப்பேன் அங்கேருந்து அப்படின்னு சொல்லி ஒரு ஃப்ரெண்டு கேட்கும்போது அந்த இடம் ரொம்பவே சென்டிமெண்ட்டாக இருக்கும். அப்படின்னு சொல்லிட்டு பாய் பாய்லாம் சொல்லிட்டு நம்ம ஆல்பர்ட்டும் லூக்காவும் கையை கொடுப்பாங்க. கையை கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா ஆல்பர்ட்டோ லூக்கா ஒன்றா சேர்ந்தா ஷோக்கா அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவான். ஆல்பர்ட்டோ தான் இந்த ஃபஸ்ட்லேயே ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருப்பான். அப்படி இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி கேட்பான். என்ன அர்த்தம், நீ தான் ஸ்கூலுக்கு போகிறல, அங்கே போய் கண்டுபிடிச்சி சொல்லு அப்படின்னு சொல்லுவான். ஸோ இதோட இந்த படமும் முடிஞ்சிருது. அந்த ட்ரெயினும் வந்துட்டு போர்ட்டோரிசோலேருந்து ஜெனீவாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிளம்பிடும். ஸோ இந்த ஒரு படம் பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஒரு சின்ன சின்ன விஷயம் எல்லாமே பார்த்திங்கன்னா சூப்பராக சொல்லியிருப்பாங்க. ஒரு ஃப்ரெண்ட்ஸ் எந்த அளவுக்கு அவங்களுடைய அச்சீவ்மெண்ட் பண்ணுறாங்க அவங்க நினச்சதை அப்படிங்கிறதையும் தனக்கு பிடிச்சவங்களுக்காக எதை வேணாலும் விட்டு கொடுக்கலாம் அப்படிங்கிறதையும் இந்த படத்தில் ரொம்பவே சுவாரஸ்யமாக சொல்லியிருப்பாங்க. ஸோ உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.